4 ஜனவரி 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஹூ இஸ் த யங்கஸ்ட் இந்தியன் டு ஸ்கை இன் த சவுத் போல்? தென் துருவத்திற்கு பனிசறுக்கு செய்த மிக இளைய இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்யா கார்த்திகேயன். மும்பையை சேர்ந்த 18 வயதான காம்யா தென் துருவத்தை அடைந்த உலகின் 2வது மிக இளைய பெண்மணி ஆவார். Science and Technology current affairs. Which public hospital did 500 kidney transplants in 2025? 2025 500 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்த பொது மருத்துவமனை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IKDRC அகமதாபாத். குஜராத்தில் உள்ள IKDRC ஒரே ஆண்டில் இந்த மைல்கல்லை எட்டிய ஒரே இந்திய பொதுத்துறை மருத்துவமனை ஆகும். Science and Technology current affairs. What was the maximum speed of Vande Bharat sleeper during trial? வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலின் சோதனை ஓட்ட அதிகபட்ச வேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிக்கு 180 கிலோமீட்டர். கோட்டாலிருந்து நாக்டா வரைக்கும் அதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிரிவில் 180 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த அதிவேக சாதனை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். ஹூ இஸ் த டிரான்ஸ்லேட்டர் ஆஃப் ஃப்ரம் வால்கா டு கங்கா 7th தமிழ் எடிஷன்? வால்காவிலிருந்து கங்கை வரை 7வது தமிழ் பதிப்பின் மொழிபெயர்ப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கை. ராகுல் சாங்கிருத்தியாயன் எழுதிய இந்நூல் பொது ஆண்டுக்கு முன்னால் 6000 முதல் பொது ஆண்டு 6942 வரையிலான மனித வரலாற்றை கூறுகிறது. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். வேர் வாஸ் த மெமோரியல் ஆஃப் திருநாவுக்கரசர் ஆஃப் நாதமுனிகள் ஐடென்டிஃபைடு? நாதமுனிகள் நினைவு சின்னம் எங்கு கண்டறியப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கப்பள்ளம், அரியலூர். 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இவர் 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்த ஸ்ரீ வைஷ்ணவத்தில் முதல் ஆச்சாரியர் ஆவர். என்விரான்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஹவு மச் ரெயின்ஃபால் டிட் TN ரெக்கார்ட் இன் 2025 NE மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன்? 2025 வடகிழக்கு பருவமழையில் தமிழகம் பெற்ற மழை பொழிவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 42.7 சென்டிமீட்டர். இது சராசரியை விட 3% குறைவு. மேடன் ஜூலியன் ஆஸ்லேஷன் இல்லாததே வறண்ட நிலைக்கு காரணம். எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். வாட் வாஸ் த வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் growth in TN in 2025? 2025 தமிழகத்தில் வாகன பதிவு எத்தனை வளர்ச்சி சதவீதம் அடைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.44%. சுமார் 21.18 லட்சம் வாகனங்கள் பதிவாகின. இதில் பெட்ரோல் இருசக்கர வாகனங்களே அதிகம். எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். டோட்டல் PEVC இன்வெஸ்ட்மெண்ட் இன் TN கம்பெனிஸ் இன் 2025. 2025 தமிழக நிறுவனங்களில் பெறப்பட்ட மொத்த PEVC முதலீடு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $3513 மில்லியன். இது 2024 விட 20% அதிகம். இருப்பினும் Q4ல் Q3 விட 71% சரிவாக இருக்கதா காணப்பட்டிருக்கு. பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ். வாட் இஸ் த ஃபினான்ஷியல் அவுட்லேஸ் ஃபார் ECMS phase 3? ECMS 3ஆம் கட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,873 கோடி. இந்தியாவில் மின்னணு உதிரிபாகங்கள் தயாரிப்பை வலுப்படுத்த மத்திய அரசால் இது அங்கீகரிக்கப்பட்டது. இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். விச் கண்ட்ரி லீகலைஸ்டு கிரிப்டோ கரன்சி மைனிங் ரீசென்ட்லி? சமீபத்தில் கிரிப்டோ கரன்சி மைனிங்கை சட்டப்பூர்வமாக்கிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்மெனிஸ்தான். இவை மெய்நிகர் சொத்துக்களாக கருதப்படும், ஆனால் சட்டப்பூர்வ பணமாக அங்கீகரிக்கப்படாது. எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். அண்டர் விச் மிஷன் இஸ் MAS இன்டர்வென்ஷன் இம்ப்ளிமெண்டட்? MAS தலையீடு எந்த திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி மேம்பாட்டு மிஷன், எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் மிஷன். நிர்யாத் திஷா திட்டத்தின் கீழ் வர்த்தக கண்காட்சி மூலம் இது MSMEகளுக்கு ஆதரவளிக்கிறது. என்விரான்மெண்ட். விச் இன்செக்ட் ஃபர்ஸ்ட் ரிசீவ்டு லீகல் ரைட்ஸ் இன் த வேர்ல்டு? அமேசானியன் ஸ்டிங்லெஸ் பீஸ். உலகின் சட்டப்பூர்வ உரிமைகளை பெற்ற முதல் பூச்சிகள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் கொடுக்கில்லாத தேனீக்கள். பல்லுயிரியலை பாதுகாக்க இவற்றின் வாழும் உரிமையை பெரு நாட்டின் நகராட்சி அங்கீகரித்துள்ளன. என்விரான்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஹவு மெனி டைகர் டெத் வேர் ரெக்கார்டட் இன் இந்தியா இன் 2025? 2025 இந்தியாவில் பதிவான புலி உயிரிழப்புகள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 126. 1973க்கு பிறகு இதுவே அதிகபட்சம். மத்திய பிரதேசத்தில் அதிகம் 55 உயிரிழப்புகள் நேர்ந்துள்ளன. ஸ்டேட் நியூஸ். விச் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூட்டட் த 8th ஸ்டேட் பே கமிஷன்?
8வது மாநில ஊதிய குழுவை அமைத்த முதல் மாநிலம் எதுனா அஸ்ஸாம். ஜனவரி 1, 2026 அன்று அமைக்கப்பட்ட இதற்கு சுபாஷ் தாஸ் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஷீம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். விச் சிட்டி இஸ் செட் டு பி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லம் ஃப்ரீ சிட்டி? இந்தியாவின் முதல் குடிசை இல்லாத நகரமாக மாற உள்ள நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரத். இது PMAY மற்றும் சூரத் மாநகராட்சியின் திட்டமிட்ட நகர்ப்புற மேம்பாட்டால் சாத்தியமானது. Miscellaneous current affairs. What has the UN declared the year 2026 as? 2026 ஐநா சபை என்ன ஆண்டாக அறிவித்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள், பெண் விவசாயிகள் மற்றும் தன்னார்வலர்கள் ஆண்டு. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரேஞ்ச் லேண்ட், உமன் ஃபார்மர்ஸ் அண்ட் வாலண்டரிஸ். நிலையான மேய்ச்சல் மற்றும் விவசாயத்தில் பாலின இடைவெளியை குறைக்க விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே நோக்கம். ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கேடி எக்ஸாம் நோட்ஸை லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். தேங்க்யூ.